எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. மதிப்பிற்குரிய ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இவர் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா என்ற பயிற்சி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். மாதம் மோகனூரில் கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் கரணத்தை பற்றி கலையா சிறப்புரை பேசுவார். ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கூடுதலை கேட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு ஒளிமறைவு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படையா இப்ப ஒரு சங்கம் வச்சு நடத்துறாரு. 25 மாதமா நடத்தி வெள்ளி விழா கொண்டாடுற பவருக்கு வந்திருக்காரு ஏழுமலை ஐயா. சரிங்களா? அப்ப இந்த 25 மாதமா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவிச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி இன்னைக்கு 25வது வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்குன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும். கண்டிப்பாலுமே பிரபஞ்சம் இல்லாம யாருமே அனுமதிக்க முடியாது, செயல்பட முடியாது, ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த முடியாது. எனக்கு பிரபஞ்ச வாய்ப்பு கொடுத்ததுனால இந்த மேடையில எனக்கு பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இல்லைன்னா கிடைக்காது. நான் இங்க கரூர், நான் இப்ப இன்னைக்கு கள்ளக்குறிச்சி வரணுங்கிற விதி எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஓடுற கரணம் என்ன கரணம் தெரியுமா? இந்த டயத்துல இருந்து கரசேகரம். அப்ப ஒரு கரணம் ஒருத்தரை வழிநடத்தும், செயல்படுத்தும் அப்படின்னா ஜோதிடத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் இங்க எதுவுமே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச பணியில ஜோதிடத்தால் நிறைய படிக்கலாம். சரிங்களா? எனக்கு பிடிச்ச விஷயம் கரண விஷயம். கரணத்தின் அடிப்படையில தான், அதாவது ஜோதிட கருத்தரங்கத்துக்குள்ள உள்ள வந்தேன். சரிங்களா? அப்ப ஜோதிட கருத்தரங்கிறது நம்மளுக்கு பெரிய வழிகாட்டி. 25 ஆண்டு காலமா அந்த ஜோதிட பீல்ட்ல இருக்கிறேன் நான். ஆனால் எப்ப நான் வெளியே வந்தேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் மீடியாவுக்கே வெளியே வந்தேன். மீடியால எப்ப ஒருத்தர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு தான் வெளியே வர முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு இருக்க காலத்துக்கு. ஆனால் கர்ணத்தை பத்தி பேசி வாழ்க்கையில மக்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில வந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய வெற்றி உண்மையாலுமே. அதே மாதிரி ஜோதிட சங்கம் உருவாக்கி, அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனத்தை உருவாக்கி 17 மாதமா நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். 17வது கருத்தரங்கம் புதுச்சத்திரத்துல வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் தனிப்பட்ட முறையில் நடத்தி வந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஜோதிட குருமாரோட சப்போர்ட்டோட. ஜோதிடங்கிறது மிகப்பெரிய வெற்றியான கலை. அது 8வது கலை. 8வது கலைங்கிறது என்னங்க? எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சு கொடுக்குற பெருமை யாருக்கு உண்டு? ஜோதிடத்துக்கு மட்டுமே உண்டு, ஜோதிடக்காரனுக்கு மட்டுமே உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் ஜோதிட கலையை 8வது கலையா வச்சான். அப்போ 8வது கலைனா எவ்வளவு பெரிய கஷ்டம். 8ன்ற அவமானங்கிறோம், ஏமாற்றங்கிறோம், கஷ்டங்கிறோம், நஷ்டங்கிறோம், அதிர்ஷ்டங்கிறோம், எல்லாமே அதைத்தான் சொல்றோம். வெற்றி அதுதான். 8ஆம் இடம் தான் வெற்றி. ஏன் வெற்றி? 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறார். காலபுருஷனுக்கு 8வது வீட்டுல தான் செவ்வாய் ஆட்சி பெறார். அப்ப செவ்வாய்ங்கிறது யாருங்க? வெற்றிக்கான கிரகம். அதாவது நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, ஜோதிடத்துல வெற்றிக்கான கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் தான். அதே மாதிரி ஜோதிடத்துக்கான கிரகம் எது அப்படின்னா கேது பகவான் தான். சரியா? கேது பகவான் இல்லை, ஜோதிடம் இல்லை. ஞானிகள் இல்லைன்னா ஜோதிடம் இல்லை. ஞானிகள் மூலம் தான் ஜோதிடமே வந்துச்சு. சரியா? அப்ப கேதுனா யாருங்க? ஞானிகள். சரியா? அப்ப அந்த ஞானிகள் மூலம் தான் ஜோதிட கலை உருவாச்சு. இன்னைக்கு மக்களுக்கு பெரிய வழிகாட்டியா இருக்கு. இப்ப நானும் ஒரு சங்கம் நடத்துறேன். அப்போ அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் பல வேதனையை தாண்டி தான் அது நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க, எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு யார் நடத்த சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி என் மண்டைக்கு ஏறுது. சரிங்களா? ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் செய்யறோம்னா ஏன் செய்யறோம்? நம்மளுக்கு விதி எழுதப்பட்டிருக்கு, இதுலதான் நீ பயணிச்சாகணும். அப்படிங்கிறப்போ அது மாற்று கருத்துக்களுக்கு இல்லை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது மாதிரி வெள்ளி விழா கொண்டாடுற அன்னைக்கு 10 குருமார்கள் வந்து போல்வாங்க பாத்தீங்களா? அதுலதான் எங்க சந்தோஷம் இருக்கு, தெரிஞ்சுக்க. இப்ப இன்னைக்கு ஏழுமலை ஐயாவுக்கு டெய்லியுமா அந்த புகழ் கிடைக்கும். இன்னைக்கு வெள்ளி விழா வச்சு எல்லாத்துக்கும் எப்ப நைட்டு பகலா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வரியா வரலையா போறியா, எப்போ வருவா, எத்தனை மணிக்கு வருவா, காலையில வருவியா, சாயந்தரம் வருவியா, எத்தனை மணிக்கு வருவேன், நீ எப்போ நீ சாப்பாட்டு வரங்க இருப்பியா, இத்தனை கேள்விகளை கேட்டு அப்ப ஒரு மனிதர் எல்லாரும் இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல மக்கள் வந்திருக்கீங்க. சரிங்களா? அந்த 150 பேருக்கு எத்தனை முறை போன் பேசியிருப்பார், எத்தனை முறை அதை கேட்டு பதில் கொடுத்திருப்பாரு.
அப்போ அந்த இடத்துல அவர் ஜெயிக்காம யாருங்க ஜெயிப்பா? அவர் தானே ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சாதான் நம்மளுக்கு எல்லாம் மரியாதை. அப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாருமே ஒரு சாப்பாடு சாவைக்கு ஒருத்தர், மைக்கு ஒருத்தர், கேமராக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு நாள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் கொடுத்தாலும் அன்னைக்கு விழா ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி எல்லா பேருமே அது மாதிரி உதவியா இருக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாலுமே ஒரு நாள் நீ டெய்லி யாரும் செய்ய முடியாது. டெய்லி யாரும் செய்ய முடியாது. ஒரு மீட்டிங் வரீங்க அப்படின்னா ஆளுக்கு 100 200 ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மீட்டிங் இன்னைக்கு சாதாரண கொடுத்த போடுறது நாளைக்கு பெருசா போடுறதுக்கு ஐடியா வரும். எல்லாம் அதுக்கே சரியா போயிடும். சரிங்களா? அதனால யாரு எந்த இழிவு பரம் பார்க்காம எல்லாரும் உதவி செஞ்சா கண்டிப்பா விழாங்கிறது ஜோயிட கலைஞர்கள் மிக உயர்த்து கொண்டு போலாம். பொறாமப்படாதீங்க தயவு செய்து. யாரோ ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரும் எடுத்து நடத்த முடியாது. நடத்துற வாய்ப்பு தான் சொல்லுங்க. அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு நான் சொல்றேன். சரியா? நடத்துற வாய்ப்பு யாரா இருந்தாலும் சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் கண்டிப்பாலுமே. சரிங்களா? அதுக்கு லைஃப்ல அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? ஒருத்தர் ஆரம்பிக்கலாம் நினைப்பாரு, எப்படி ஆரம்பிக்க தெரியலையும் பாரு. சரிங்களா? அதுக்கு இப்ப இந்த இதெல்லாம் அடி வாங்கி கேமரா முதற்கொண்டு கருத்தரங்க முதற்கொண்டு எல்லாமே நாமளே எடுத்து வச்சு நடத்துற மாதிரி வந்துட்டோம், நடத்திட்டும் இருக்கிறோம். சரிங்களா? அதனால நான் வேண்டிக்கிறது என்னன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா நிச்சயமா நாங்க நல்லா சிறப்பா இந்த ஜோதிட கருத்தரங்களை சிறப்பா கொண்டு போக முடியும். அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளைங்கிறது ஆரம்பிச்சு 17 மாசம் ஆயிடுச்சு. 17 மாசம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஊர்ல நடத்திட்டு இருக்கிறேன். இதுல யாராச்சும் இணையணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது உறுப்பினரா சேரணும்னு நினைச்சீங்கன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த குழுவில் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு ஐடி கார்டு முதற்கொண்டு வருஷத்துல ஒரு நாள் உங்களை மேடையில ஏத்தி அது இடையில பேச்சாளர் அறிவுப்படுத்தி உங்களை எல்லாத்தையும் மீடியாவுக்கு கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிற வாய்ப்பு உண்டு. நான் உறுதியா செஞ்சு கொடுப்பேன். அதுக்கான சப்போர்ட் பண்ணுங்க நீங்க. சரிங்களா? அதாவது யாராவது உறுப்பினரா சேரலாம் என்னதுல. அப்போ அந்த வாய்ப்பை நீங்க உங்களுக்கு நான் பயன்படுத்தி தரேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்போ என் நம்பர் 80 72 12 56 87. இது என்னுடைய நம்பர். சரிங்களா? ஜோதிட கருத்துக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி, இல்ல அதாவது நிர்வாகக்குள்ள உறுப்பினர் சேர்ற மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, ஜாதக நோட்டு எழுதக்கூடிய விதிகள் இருந்தாலும் சரி, எல்லாம் என்கிட்ட நிறைய ஜோதிடர்கள் குருமார்கள் இருக்காங்க. சரிங்களா? நான் ஒரு ஆசிரியர். சரிங்களா? ஆனா ஆசிரியர் இன்னைக்கு ஜோதிடரா வந்திருக்கேன். நான் நிறைய ஊர்ல போயிட்டு காரை கொண்டு போயிட்டு உட்கார்ந்து நிறுத்திட்டு ஜோதிடம் பார்ப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நீங்களா வாத்தியார் வேலையை பார்க்க விட்டு ஏன் எந்த வேலையை பாக்குற அப்படின்னு. நான் சொல்லுவேன், எனக்கு விதிச்ச விதி இதாங்க, அதை நான் பேசி எதுக்காக போகுது. அதாவது தனக்கு கிடைச்சதை வச்சு வாழ முடியாதவே கிடைக்காத வச்சு வாழவே முடியாது. கண்டிப்பாலுமே யார் தன்னை நேசிக்கிறானோ அவனை வச்சு வாழ்றவன் தான் சரியான வாழ்க்கை வாழ முடியும். அதனால கூடா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் யார் நம்மளை நேசிக்கிறாங்களோ அவங்க மூலம் பயணிச்சா நிச்சயமா நம்ம செய்யற செயல் வெற்றியாகும்னா உறுதியா வெற்றியாகும். சரிங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நிச்சயமா நாமளும் ஜெயிக்கலாம், நீங்களும் ஜெயிக்கலாம், எல்லாரும் ஜெயிக்கலாம். அப்படிங்கிறத உண்மையான விஷயம். அனைத்து குருமார்களுக்கும் வந்திருக்கிற அனைத்து குருமார்களுக்கும் இங்க மேலே வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி கூறி வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா.